ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் அயல்ய மைத்திலி. ஸோ ஒரு ஆணும் பெண்ணும் தங்களோட லைஃப்பை வந்து தொடங்குறாங்க அப்படின்னும் பொழுது எல்லாருக்குமே ஏக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா காதல். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காதல் தான். ஆனால் அந்த காதல் வந்து ஏனோ வந்து சிலருக்கு வந்து அது கிடைக்காத ஒரு விஷயமாவே இருந்துட்டு இருக்கும். நிறைய வெளி உலகத்துக்கு வந்து நல்லா சிரிச்சுட்டு சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் சம்மந்தப்பட்ட ஒரு நபர்கிட்ட வந்து தன்னோட காதலை வந்து வெளிப்படுத்தும் பொழுது அதால ஏகப்பட்ட மனக்கசப்புகள் நிறைய பேருக்கு இயல்பாக வாழ்க்கையில் நடக்கிறது உண்டு. ஒரு சிலருக்கு ஒரு காதலோட நிற்கும், ஒரு சிலருக்கு பல காதலோட தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்படி மாறி மாறி இருக்கும். ஒருத்தவங்க லைஃப் பேட்டர்னை பொறுத்து அது. பேசிக்கான ஒரு பிரச்சனையே வந்து அங்க தாங்க ஸ்டார்ட் ஆகுது ஒவ்வொருத்தவங்களுடைய லைஃப்லயுமே. சில விஷயங்கள் சொல்லுவாங்க, சில விஷயங்கள் சொல்லாம தனக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. இது வந்து நம்மள எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான். சொல்ல வேண்டிய நேரத்துல சில விஷயங்கள வந்து சொல்றது நல்லது. ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே ஒரு இயல்பான ஒரு சில குணங்கள் எல்லாம் இருக்கும். அந்த குணத்தின் அடிப்படையில தான் அவங்களோட லைஃப்பும் வந்து அமையும். ஸோ அதில இருக்கக்கூடிய நிறைகள்ல எல்லாம் டிக் பண்ணிக்கலாம். குறைகள மட்டும் சீர் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த சில விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டோம்னா, வாழ்க்கையில மனக்கசப்பு இல்லாமல் போகும். ஸோ அத பத்தி தான் ஒரு அற்புதமான ஒரு பதிவு வந்து வெளிவரப்போகுது. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து ஜோதிட பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு அது வந்து கொண்டிருக்கும்.